பார்க்கிறோம், யோசேப்பினுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். 2 சொப்பனத்தை கொடுக்கிறார். அந்த சொப்பனத்தின் மூலமா யோசேப்புக்கு எப்படிப்பட்ட உயர்வு அவனுடைய வாழ்க்கையில வரப்போகுது. இப்போ பாருங்க, இன்னும் அவன் உயர்வு அடையலை. இப்போ அவன் எப்படி இருக்கிறான்? தாழ்மையில தான் இருக்கிறான். ஆனால் தாழ்மையில் இருக்கிற அவனுக்கு ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை கொடுக்குறாரு. ஏன் கொடுக்குறாருன்னா, அவன் கர்த்தரை தேடுகிறவனா இருந்தான். கர்த்தரை தேடுகிறவனா இருந்தான். நம்ம இதை ஒரு 148வது சங்கீதம் அப்படியே வைத்துக் கொண்டு எடுப்போம். 148வது சங்கீதம் 6வது வசனம். 148வது சங்கீதம் 6வது வசனம். 148 வாசகம். நினைக்கும்படி செய்தார். எவைகளை நினைக்கும்படி செய்தார் என்று நம்ம பார்க்க போறோம். 1 தடவை வாசிங்க. அல்லேலூயா, வானங்களில் உள்ளவைகளை கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள், அவருடைய தூதர்களை நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளை நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், சூரிய சந்திரனே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள், வானாதி வானங்களே அவரை துதியுங்கள், தண்ணீர்களே அவரை துதியுங்கள், அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவுது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது, அவர் அவைகளை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நினைக்கும்படி செய்தார். மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்தார். காணும்படி இந்த வசனத்தை நான் சங்கீதத்தை நான் படித்தேன், தியானித்தேன். இப்போ பாருங்க, அதுல 6வது வசனம் சொல்லுது, அவர் அவைகளை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் என்ன செய்தாராம்? நிலைக்கும்படி செய்தாராம். என்ன சொல்லுவோமா? அவர் அவைகளை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நிலைக்கும்படி செய்தார். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், இந்த இடத்துல நிறைய மரம் செடி கொடிகள் இருக்குது. நீங்க மலைநாட்டுக்கு போனீங்கன்னா பெரிய பெரிய மலைகள், நீர்வீழ்ச்சிகள், இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. இப்போ நீங்க கிளிநொச்சி வாணியா பக்கம் போனீங்கன்னா அங்க பெரிய பெரிய குளங்கள், குளநர் அன்றாபுரம் போனீங்கன்னா குளங்கள், பல நூற்றாண்டுகளாக கட்டப்பட்ட கட்டிடங்கள், விகாரைகள்லாம் இருக்குது. சிகிரியா பார்த்தீங்கன்னா எத்தனையோ நூற்றாண்டு, 5ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது. அப்போ இது அது இன்னும் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. அதே போல தேவன் உண்டாக்கின காரியங்கள் எல்லாம் இன்றைக்கும் அநேகம் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அது அழியாமல் இருந்து கொண்டே இருக்குது. இன்றைக்கு நாம் பார்க்கிற வானம், இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமி, அதெல்லாம் என்ன செய்து கொண்டிருக்குது? நம்முடைய எத்தனையோ சந்ததி வந்து போயிட்டாங்க, மனுஷன் அழிந்தழிந்து போயிட்டான். ஆனா தேவன் உண்டாக்கின அந்த படைப்புகள் இன்றைக்கும் நம்முடைய கண்மனுக்கு இருக்குது. எத்தனை பேர் ஆகின்னு சொல்றீங்க? இன்றைக்கு இந்த பூமியில நம்ம கையினால் கட்டினதெல்லாம் என்ன செஞ்சிருது? கொஞ்ச நாளே என்ன செஞ்சிருது? தூசி பிடிச்சி போயிடுது, என்ன செஞ்சு இருள் நடந்துருது, இடிச்சு போயிடுது, எப்ப எது விழுந்து தெரியாது. மனுஷனால் உண்டாக்கப்பட்டவைகள் எல்லாமே அழிந்து போயிடுது. ஆனால் தேவனால் உண்டாக்கப்பட்டவைகள் அது இன்றைக்கும் அது ஜீவித்துக் கொண்டிருக்கிறது, இன்றைக்கும் அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. வெறுமனை வாழ்ந்து கொண்டு இல்லை, அது தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு பாருங்க, சூரியன் சந்திரன் ஆபிரகாம் முதற்கொண்டு ஆதாம் முதற்கொண்டு ஆதாமுக்கு முன்னே சூரியன் உண்டாக்கப்பட்டது. அப்ப பாருங்க, அன்றைக்கு ஆதாமுக்கு அதே சூரியன் தான் அது ஒளியை கொடுத்தது. இன்றைக்கு நாங்க வாழ்கிற உலகத்துக்கும் ஆண்டவர் உண்டாக்கின அதே சூரியன் தான் நமக்கு வெளிச்சத்தை தருது. எதிரே ஆமென் சொல்றீங்க? இப்ப தேவன் படைத்தது அது எந்த நோக்கத்துக்காக சூரியனை உண்டாக்கினாரோ, சூரியன் ஆதாம் முதற்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் அந்த தேவன் கொடுத்த திட்டத்தை, நோக்கத்தை, தரிசனத்தை அந்த சூரியன் செய்து கொண்டே இருக்குது. அடியவளை கொடுங்க. சூரியனுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார், சந்திரனுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார், ஒரு நோக்கத்தை கொடுத்தார். இந்த உலகத்துல சூரியன் உண்டாக்கப்பட்டது நோக்கம் என்னது? இருளை நீக்கி வெளிச்சத்தை கொண்டு வரது. அதே போல தேவன் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். ஆண்டவர் நம்மளை இந்த சபையில வச்சதை நோக்கம், நம்மளை உதயபுரத்துல வச்சதை நோக்கம், நம்மளை இந்த இடத்துல இந்த மன்னார் பட்டணத்துல வைத்தது நோக்கம். இங்க இருக்கிற மற்ற ஆண்டுடைய பிள்ளைகளை என்ன செய்யறது? அவங்கள ஒளியிலிருந்து இருளுக்குள்ள தள்ளுறதுக்கு இல்லை. இருள இருக்கிற ஜனங்களுக்கு நாங்க வெளிச்சமா இருக்கோம். இயேசு எப்படி இருளில் வாழ்ந்த ஜனங்களுக்கு ஒளியா வந்தாரோ, நாங்க இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சமா இருக்கோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப அப்படியே அவதானிக்கும், இந்த வசனத்தை அவதானிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்தாரு? ஒரு நோக்கத்தோடு சூரியனை உண்டாக்கினார்.
சந்திரனையும் ஒரு நோக்கத்தோடு உண்டாக்கினார். வானம் பூமியை ஒரு நோக்கத்தோடு உண்டாக்கினார். நட்சத்திரங்களை ஒரு நோக்கத்தோடு உண்டாக்கினார். பறவைகள், மிருகங்கள், ஆண்டவர் உண்டாக்கின சர்வ சிருஷ்டியையுமே ஆண்டவர் ஒரு நோக்கத்தோட, ஒரு திட்டத்தோட, அதுக்கென்று ஒரு தனி தரிசனத்தை வச்சு உண்டாக்கினாரு. இன்றைக்கு வரைக்கும் அந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை செய்து கொண்டே இருக்குது. ஆதியாகமம் 8வது அதிகாரம் கடைசி வசனத்தில் அழகா அந்த வசனம் சொல்லுது, பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் என்ன செய்யறது ஒழித்து போவது. அந்த வசனம் தெரிந்தவங்க வாசிங்க. பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை. பாருங்க, ஆதாம் வாழ்ந்த நாள் முதற்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் என்ன வருது? பகல் இரவு வருதா இல்லையா? பகல் இரவு வருது. அதே போல பகல் இரவு வருது. அதே போல கோடை காலம் வருது, மாரி காலம் வருது, மழைக்காலம் வருது, வெயில் காலம் வருது. அப்ப அது நடைமுறை வாழ்க்கையில நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். மாறி மாறி ஆண்டவர் நியமித்த பிரமாணங்கள். அதான் சங்கீதத்தில் சொல்லப்படுது, ஆண்டவர் மாறாத பிரமாணங்களை வச்சிருக்கிறார். சில மாறாத பிரமாணங்கள். சூரியன் கிழக்குல உதிக்குது, மேற்குல மறையுது. அது மாறாத ஒரு பிரமாணம். கிழக்குல தான் உதிக்கும், மேற்குல தான். அதை மாற்றவே முடியாது. ஆண்டவர் உண்டாக்கின இயற்கை எல்லாமே அது மாறாதவைகளா இருக்குது. மாறாத ஒரு பிரமாணத்தை வச்சிருக்காரு. மனுஷனும் அப்படிப்பட்டவனா இருக்கணும் என்றுதான் தேவன் விரும்பினாரு. ஆனா மனுஷன் நாளுக்கு நாள் அவரும் மாறிக்கொண்டிருக்கிறான். அவனுடைய சிந்தனைகள், பேச்சு, நடக்க, கிரிய நாளுக்கு நாள் எப்படி போய்கொண்டிருக்குது, மாறிக்கொண்டே இருக்குது. ஆண்டவர் பார்த்தாரு, இந்த ஆதாமே ஏவாளையும் தவிர மிச்சம் எல்லாமே ஆண்டவர் சொன்ன வேலையை சரியா செய்யுது. சூரியன் வந்து நாளைக்கு செய்ய மாட்டேன்னு சொல்லல. சூரியன் அது ஒளியை கொடுத்து கொண்டே இருக்குது. சந்திரன் அதுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் வந்து அது என்ன செய்யுது? அது அதனுடைய வேலையை செய்யுது. நட்சத்திரங்கள் அதனுடைய வேலையை செய்யுது. ஆனா இந்த மனுஷன் தான் அநேக நேரங்கள்ல ஆண்டவரை முன்னிறுக்கிறான். ஆண்டவரை விட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யறான். ஆண்டவர் மனுஷன் என்னத்துக்காக உண்டாக்கினார்? மல்கியா 2:15 வாசிங்க. ஆண்டவர் மனுஷன் என்னத்துக்காக உண்டாக்கினார்? மல்கியா 2:15. மல்கியா 2:15. பழைய ஏற்பாட்டை கடைசி புஸ்தகம் மல்கியா. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமா இருந்தது, பின்னே ஒருவனை படைத்தார். அந்த ஒருத்தன் ஆதாம் என்றவனை படைத்தாராம் தேவ பக்தி உள்ள சந்ததி பெரும்படி. அதாவது அவன் பிறப்பிக்கும்படி, அவனுக்கு பிள்ளைகள் உண்டாகும். அந்த பிள்ளை தேவ பக்தியுள்ள சந்ததியா அவன் என்ன செய்யணும்? அவன் அந்த பிள்ளையை வளர்க்கணும். இவன் ஆதாமுடைய பிள்ளையாகிய காயனும் ஆபேலையும் இவன் எப்படி வளர்த்திருக்கோம்? தேவ பக்தியுள்ளவனா வளர்த்திருக்கோம். இவன் அதே போல அவனுடைய பிள்ளைகள் எப்படி வளர்த்திருக்கோம்? தேவ பக்தியுள்ளவனா வளர்த்திருக்கோம். இப்போ அதுக்கப்புறம் நோவா வர்றாரு. நோவாவோட பிள்ளைகள் இருக்கிறாங்க, சேம், காம், யாபேல். இப்போ நோவா என்ன செய்திருக்கோம்? அவன் 3 பேரையும் தேவ பக்தி உள்ளவனா என்ன செஞ்சிருக்கோம்? வளர்த்தெடுத்துக்கோம். அதே போல அப்படியே வரும்போது ஆபிரகாம் ஈசாக்க தேவ பக்தி உள்ளவனா வளர்த்தான். ஈசாக்கு யாக்கோபு தேவ பக்தி உள்ளவனா வளர்த்தான். யாக்கோபு எல்லா பிள்ளைகளுக்கும் சொன்னான், ஆனா யோசேப்பு தேவ பக்தி உள்ளவனா வளர்ந்தான். அதை சொல்றதுக்கு தான் இவ்வளவு நேரம் எடுத்து. அப்ப பாருங்க, ஆண்டவரே உலகத்துல ஏன் சூரியன் உண்டாக்கினார்? என்ன நோக்கத்தோடு உண்டாக்கினார்? என்ன தரிசனத்தோடு உண்டாக்கினார்? இந்த சூரியன் இந்த பூமி உள்ள வரைக்கும் அது ஒளியை கொடுத்து கொண்டே இருக்கும். நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து அவர் 2ஆம் வருகையில் வரும் பரியந்தம் இந்த சூரியன் அது ஒளியை கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த நீதியின் சூரியன் ஆகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது இந்த சூரியன் அழிந்து போயும், இந்த வானம் பூமி ஒளிந்து போயும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப அந்த இயேசு கிறிஸ்து வருக பரியந்தம் இது என்ன செய்ய போகுது? இந்த சூரியன் சந்திரன் அவருடைய பிள்ளைகளுக்கு, இந்த உலகத்தில் வாழ்கிற மக்களுக்கு அது என்ன செய்ய போகுது? ஒளியை கொடுத்து கொண்டே இருக்க போகுது. அதே போலதான் வானம் பூமி, இந்த சங்கீதம் 142 சொல்லப்பட்டிருக்கிற எல்லாமே என்ன செய்ய போகுது? அதனால வேலையை அது நேர்த்தியா செய்து கொண்டே போகுது. ஆண்டவரத்துக்கு கொடுத்த தரிசனத்தை இயற்கை எல்லாம் சரியா செய்து கொண்டே இருக்குது. தேவதூதர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? அவர்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் பாதுகாப்பா இருந்து கொண்டே இருக்கிறாங்க. தேவதூதர்களுக்கு ஆண்டுடைய கட்டளை என்னது? எபேசியர்கள் எல்லாம் சொல்லப்படுது, எபிரேயர்கள் 2ஆம் அதிகாரத்துல எல்லாம் சொல்லப்படுது. அவங்க தேவதூதர்களுடைய வேலை என்னது? ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பா இருக்கிறது. ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பா இருக்கிறது. இன்னைக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்களோ தெரியல,
உங்களுக்கு சுற்றி வைத்துக் கொண்டே இருக்கிறது. அதிலே நான் சொல்றேன், ஒவ்வொரு மனுஷனுக்கு வேதம் சொல்வது குறைந்தது 2 தேவதூதர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா நம்முடைய பாதம் கல்லில் விழாதபடிக்கு அவங்க நம்மளை கரங்கள் ஏந்தி கொண்டு போவாங்க. எதிரவே ராமன் சொல்றீங்க. இதை யாரு விசுவாசிக்கிறீங்களோ மிகவும் ஆபத்தான வேலைகள்ல அந்த தேவதூதர்கள் உங்களை அறியாத முறையில உங்களுக்கு உங்களுடைய கண்களுக்கு புலப்படாத ரீதியில இருந்து அவங்க உங்களுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறாங்க. எதிரவே ராமன் சொல்றீங்க. ரைட். அப்ப நம்ம பார்க்கிறோம், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், தேவதூதர்கள், ஆண்டவர் உண்டாக்கின சர்வ சிருஷ்டியுமே, இந்த இயற்கை முழுவதுமே என்ன செய்து கொண்டிருக்கு? ஆண்டவர் என்ன நோக்கத்துக்காக, தரிசனத்துக்காக, திட்டத்துக்காக இது எல்லாவற்றையும் உண்டாக்கினாரோ அதை இன்றைக்கு வரைக்கும், ஆதாம் முதற்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் அது செய்து கொண்டே இருக்கிறது. செய்து கொண்டே இருக்கிறது மாத்திரமல்லாம அதன் மூலமா தேவனை துதித்துக் கொண்டே இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப நம்ம தேவனை துதிக்கிறதுன்றது துதி மிகவும் முக்கியம். நம்ம பார்க்கிறோம், போன பாஸ்டர் அவர் பாட்டு பாடினார். நம்ம அடிக்கடி பல முதல் பாட்டு, ஜூதாவே ஜூதாவின் செங்கோல், ஜூதாவே நீ எழுந்து துதி, தேவ சமூகம் உன்னோடு தான். துதிப்பதற்கு நீ அழைக்கப்பட்டால் அந்த துதி எப்பொழுதுமே உன்னோடு, தேவன் எப்போதும் உன்னோடு தான் இருக்கிறார். நீ ஆண்டவரை துதிச்சு கொண்டே இரு. ஆண்டவரே நீ என்னோடு இருக்கிறபடினா நன்றி. தாவீது சொல்றான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அப்ப எப்பயுமே ஆண்டவரை துதிச்சு கொண்டே இருக்கிறான். துதி எரிகோ மதில் எப்படி விழுந்துச்சு? எரிகோ மதுரை சுற்றிலும் புலம்பிக் கொண்டிருந்ததால விழல, எரிகோ மதுரை சுற்றிலும் துதித்ததால எரிகோ மதில் விழுந்துச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும், போராட்டமா இருந்தாலும், நாங்கள் துதிக்கும் பொழுது அது எப்படிப்பட்ட கடினமான காரியமா இருக்கலாம், அது சுக்குநூறாக உடைக்கப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? துதிக்கு அவ்வளவு பெரிய வல்லமை இருக்குது. அப்ப பாருங்க, துதின்றது நம்ம வாயினால துதிக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையினால நம்ம தேவனை துதிக்கும். இப்ப வாழ்க்கையினால எப்படி துதிக்கிறது? சூரியன், ஆண்டவர் சூரியனை ஒளி கொடுக்கிறதுக்காக உண்டாக்கினார். இப்ப சூரியன் காலையில ஒளியை தரும் பொழுது அதே துதிக்கிறதுக்கு அடையாளம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எதற்காக உண்டாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை செய்யும் பொழுது அது ஆண்டவருக்கு மகிமையா இருக்கு. அதே போல மனுஷன் என்னத்துக்காக உண்டாக்கப்பட்டானோ அந்த நோக்கத்தை சரியா நிறைவேற்றும் பொழுது அதுவே ஒரு வாழ்க்கையின் துதியா மாறுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த கிரியையே ஒரு துதியா மாறுது. இப்ப நம்ம பார்த்தோம் மல்கியா 2:15, ஆண்டவர் என்னத்துக்காக மனுஷனை உண்டாக்கினார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிக்கு, பிறப்பிக்கும்படிக்கு, பெற்றெடுக்கும்படிக்கு. அப்ப இன்னைக்கு பாருங்க, இப்ப என்னுடைய தகப்பனார், என்னுடைய அம்மா என்ன செஞ்சாங்க? தேவ பக்தி உள்ளவனா, கடவுள் பயம் உள்ளவனா வளர்த்துருந்தாங்க. இப்ப நான் என்ன செய்யணும்? இன்னைக்கு நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? எனக்கு கிளாஸ் வரக்கூடிய எல்லாருமே தெரியும். அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, வெறுமனே அவங்களுக்கு ஸ்கூல் படிப்பு மட்டும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை, அறிவுபூர்வமான காரியங்களை சொல்லிக் கொடுக்குறது, ஆண்டுடைய காரியங்களையும் சொல்லிக் கொடுக்குறது, ஆண்டுடைய காரியங்களையும் சொல்லிக் கொடுக்குறது. நான் அடிக்கடி சொல்றது, எல்லாத்துலையும் நீங்க எப்படி இருக்கணும்? பெஸ்டா இருக்கணும். எப்படி இருக்கணும்? எல்லாத்துலையும் பெஸ்டா இருக்கணும். நீங்க படிப்பு மாத்திரமல்ல, விளையாட்டு மாத்திரமல்ல, நீங்க உலக பிரகாரமான காரியங்களே நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கணும்? அறிஞ்சு வச்சிருக்கணும். ஏதாச்சும் ஒன்று வந்து கேட்டா தெரியாதுன்னு சொல்லக்கூடாது, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்ப நான் என்ன செய்யறது? கடவுளை பத்தி சொல்லிக் கொடுக்குறது. அந்த என்னுடைய வாழ்க்கையில எப்படி மாற்றம் நடந்துச்சு, நீங்க எப்படி நேற்று சொல்லிக் கொடுத்தா எப்படி நாங்கள் நேர்மறையா சிந்திக்கிறது, எல்லா காரியத்திலையும் உங்களுடைய பெற்றோர் உங்களை மட்டம் தட்டும் பொழுது, உங்களுடைய டீச்சர்ஸ்னால் உங்களை குறைவா கதைக்கும் பொழுது, அப்ப எல்லாரும் சொன்னாங்க, சொன்னாங்க உறவினர்கள் கொடுத்தான்னு சொன்னாங்க. அப்ப அந்த டைம்ல யாரும் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை முன்னுக்கு செல்றதுக்கு உந்து சக்தியா இருக்க மாட்டாங்க. நீ மட்டும் இப்படியே இருக்கிறீ அப்படின்னு சொல்லி மட்டம் தட்டி கொண்டே இருப்பாங்க. அப்ப நீங்க உங்களையே எப்படி நீங்க மோட்டிவேட் பண்றது? தாவீது என்ன செய்யறான்? எல்லாம் அவன் ஒதுக்கின போது அவனுடைய மகனே அவனை என்ன செய்யறான்? அவனை கொள்றதுக்கு வகை தேடும் பொழுது அவன் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து தன்னையே தானே அவன் உற்சாகப்படுத்திக் கொள்றான். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை எந்த மனுஷன் என்னை தேற்ற மாட்டான், ஆனா ஆண்டவர் என்னை தேற்றுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்ம பான ஒரு தாய் தேற்றுவது போகும், நம்முடைய தகப்பன், நம்முடைய நேசர் நம்மளை தேற்றுகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய தாய் தந்தை நம்மளை தேற்றாம போனாலும், நம்முடைய உற்சாக உறவினர்கள் நண்பர்கள் நம்மளை தேற்றாம போனாலும், மாற்றாம போனாலும், நம்முடைய ஆண்டவர் ஒரு தாயை விட மேலாக, தந்தையை விட மேலாக அவர் நம்மளை தேற்றுகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப ஆண்டவர் மனுஷன் என்னத்துக்காக உண்டாக்கினார்? மனுஷன் என்னத்துக்காக உண்டாக்கினார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை உண்டாக்கும்படி. அப்ப ஒவ்வொரு மனுஷனுடைய கடமை என்னன்னா, நம்ம தேவ பக்தியுள்ள சந்ததியை நம்ம பிறப்பித்துக் கொண்டே இருக்கோம். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாங்க என்ன செய்யணும்? சொல்லிக் கொடுப்போம், தேவனை பத்தி சொல்லிக் கொடுப்போம். அவனை தேவ பக்தி உள்ளவனா, தேவனுக்கு பயந்து நடக்கிறவனா நாங்க என்ன செய்யணும்? அவனை வாழ பழக்கி வைக்கணும். அவன் தேவனுக்கு பயப்பட்டு கொல்லாம விட்டு விலகுற வண்ணமா அவனை என்ன செய்யணும்?
கற்பிப்போம். தேவனை பற்றி சிறு வயது வரைக்கி நாங்கள் அவனுக்கு சொல்லிக் கொடுப்போம். அது மட்டும் சொல்லிக் கொடுக்க கூடாது. நீ ஒரு நாள் வளர்ந்து நீ மற்றவனுக்கு இப்படி நீ மற்றவன தேவ பக்தி உள்ளவனா என்ன செய்யணும் வளர்த்தெடுக்கணும்னு சொல்லிக் கொடுப்போம். நான் இன்னைக்கு இவனுக்கு சொல்றது இப்ப நான் என்ன செய்யறேன், நான் படிச்சது உங்களுக்கு சொல்லித்தர மாதிரி நீங்க என்ன செய்யணும், நீங்க எப்படிப்பட்ட வேலைக்கு போனாலும் எப்படிப்பட்ட துறைக்கு போனாலும் நீங்க படிச்சதை மற்றவனுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களா இருக்கும். எப்படி இருக்கணும், நீங்க படிச்சதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஆளா இருக்கும். அதே போல நான் சபையாளர்களுக்கு சொல்றது, நீங்க அறிந்து கொண்ட சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்லுகிறவங்களா இருக்கும். எத்தனை பேர் சொல்றாங்களோ தெரியல. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறது, அவங்க சத்தியத்தை அறிந்து கொண்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க, சேர்த்துட்டே வச்சுட்டு போயிடுவாங்க. நான் அன்றைக்கு சொன்னது போல வெளியிலிருந்து வரும்போது கொண்டு வர்ற பிசாசுல காரியங்களை வெளியே வச்சுட்டு உள்ள வறுமையா வருவாங்க. உள்ள இருந்து சத்தியங்களை எடுத்துக்கொண்டு போயிட்டு வெளியே வச்சுட்டு கொண்டு வந்து திருப்பி எடுத்துட்டு போவாங்க. சக்தியையும் சதோஷாரையும் கொண்டு வந்து வச்சுட்டு விட்டுட்டு எடுத்துட்டு போற மாதிரி வெளியிலிருந்து கொண்டு வர்ற எல்லாத்தையும் அங்க வச்சுட்டு உள்ள வரும்போது சுத்தமா வருவாங்க, இருதயத்தை வறுமையாகிட்டு வருவாங்க. வறுமையாகிட்டு வந்து வார்த்தையை எடுத்துட்டு போயிட்டு வார்த்தையை கொண்டு போயிட்டு செல்ஃபில் வைக்கிற மாதிரி வெளியே வச்சுட்டு கொண்டு வந்து எல்லா கர்மத்தையும் உள்ள வச்சு திருப்பி பாரத்தையை கொண்டு போவாங்க. வேதம் சொல்றது, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து உங்களுடைய துன்பங்கள் கவலைகள் கண்ணீர்கள் எல்லாத்தையும் கர்த்தர் மேல வச்சுட்டு போகணும். போகும்போது எப்படி போகணும், வந்தவனமா போகக்கூடாது. போகும்போது ஒரு விசுவாசத்தோட ஒரு ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார், என்னுடைய பிரச்சனைகளை மாற்றுவார், என்னுடைய நோய்களை என்னை விட்டு எடுத்து போட்டுட்டார் என்ற விசுவாசத்தோட போகணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரைட். அப்ப என்னத்துக்காக மனுஷன் உண்டாக்கப்பட்டான்டா தேவ பக்தி உள்ள சந்ததி பெரும்படி. இப்ப நம்ம பார்த்தோம் ஆபிரகாம் என்ன செய்தான், ஈசாக்கு எப்படி வளர்த்தான், தேவ பக்தி உள்ளவனா வளர்த்தான். ஈசாக்கு என்ன செய்யறான், பஞ்ச காலத்திலையும் ஆபிரகாம போல கர்த்தரை நோக்கி பார்க்கிறவனா வளர்ந்தான். போன சொன்னேன், ஈசாக்கு வேலை செஞ்சதான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கல. ஆண்டவர் அவனுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிச்சாரு. அவன் 100 பலன் அடைஞ்சான். அவன் அதான் வழியாக நினைக்கணும், நம்ம நினைக்கணும் நம்ம கையிட்டு செய்கிறதுலாம் வாய்க்கும். கர்த்தர் ஆசீர்வதித்தாதான், கர்த்தருடைய கடன் நம்மோட கூட இருந்தாதான் நம்மளால ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கவே முடியும், நம்மளால பணத்தை சம்பாதிக்கவே முடியும். இத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது. அப்ப அதான் நம்ம கையிட்டு செய், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாட்டி ஆண்டவருடைய துணை இல்லாம ஆண்டவரை தேடாம நம்ம எவ்வளவு மாடா தேஞ்சி ஓடா தேஞ்சி மாடா உழைச்சாலும் வர்றதெல்லாம் பொத்தலான பயில போறது போலதான் போகும். ஆனா கர்த்தரை தேடுதலுடைய வாழ்க்கையில சிறிய காரியம் செய்தாலும் ஆண்டவர் அந்த சிறிய காரியத்திலையும் அவனை பெரிய விதமா அவன் உயர்த்துவான். எதிர்வேறான்னு சொன்னீங்க. இப்ப பாருங்க, தாவீது யோசேப்பு நம்ம பைபிள் இருக்கிற பழைய பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் நாங்க பார்க்கும்போது அவங்க எல்லாம் கர்த்தருக்காண்டி பெரிய பெரிய காரியங்கள் செய்தாங்கன்னு சொல்ல முடியாது. மிக நிறைய பேர் பார்க்கும்போது சின்ன சின்ன காரியங்கள் தான் செஞ்சாங்க. ஆனா அந்த சின்ன காரியத்தையும் கர்த்தரை நம்பி செய்ததால அந்த சின்ன காரியத்திலிருந்து கர்த்தர் பெரிய விதத்தில் அவங்களை உயர்த்தினார். இதில் பேர் ஆமென் சொல்றீங்க. இன்னைக்கு நீங்க செய்கிற தொழில் ஒரு சிறிய தொழிலா இருக்கலாம், அதுல சிறிய வருமானம் தான் வரலாம். ஆனா நீங்க கர்த்தரை நம்பி செய்வீங்களா இருந்தா கர்த்தர் அது பெருங்கூட்டமா மாற்றுவார், பெருக்கமடைய செய்வார். இதில் பேர் ஆமென் சொல்றீங்க. ரைட். இதுல நம்ம பார்த்தோம் தேவ பக்தி உள்ள சந்ததி பெரும்படி. ஆபிரகாம் ஈசாக்க தேவ பக்தி உள்ளவனா என்ன செய்தார், ஆபிரகாம் வளர்த்து எடுத்தார். ஈசாக்கு என்ன செய்தார், அவருடைய பிள்ளைகளை யாக்கோபை தேவ பக்தி உள்ளவனா வளர்த்தார். 2 பேரையும் தேவ பக்தி உள்ளவனை தான் வளர்த்தாரு. ஆனா ஏசா கர்த்தருடைய காரியங்களை விட அவருடைய தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டான். கூடுக்கு ஆசைப்பட்டு சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டுட்டான். அப்ப நம்ம இப்படி பைபிளை நம்ம படிக்கிறோம், ஆண்டைய காரியங்களை விட மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவங்க எல்லாம் விழுந்து போயிட்டாங்க. ஆனா யாரெல்லாம் ஆணுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ தேவன் அவங்களை எல்லாவற்றின் மேல உயர்த்தினார். அதிலே பேர் ஆமென் சொல்றீங்க. அப்ப யாக்கோபு அவருடைய பிள்ளைகள் 12 பேரையும் எப்படி வளர்த்திருப்பார், தேவ பக்திகளான தான் வளர்த்திருப்பார். ஆனா சில பிள்ளைகள் என்ன செய்யாது, கீழ்படியாது. அதே போல அந்த இடத்துல யோசேப்பும் பெஞ்சமினும், அதுலேயும் யோசேப்பு மிகவும் கடவுளுக்கு பயப்படுகிறவனா இருந்தான். எப்பயும் அவன் சொல்றான், தேவன் நீங்க என்னோட கூட இருக்கிறீங்க, நீங்க என்னை தப்பு வைப்பீங்க அப்படின்னு அவனும் சொல்றான். தாவீது எப்படி சொல்றான், சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பி வைத்தவர் இந்த விருத்த சின்னம் இல்லாத பெலிஸ்தன் கைக்கும் தப்பி வைப்பாரு. எப்படி தாவீது சொன்னாலும் அதே போல யோசேப்பும் சொல்லுகிறவனா இருக்கிறான், தேவனை துதிக்கிறவனா இருக்கிறான். அப்ப நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம எடுத்துக்கொள்ளும் 148வது சங்கீதம் 6வது வசனம், அவர் அவைகளை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நிலைக்கும்படி செய்தார். அப்ப எதனால நிலைக்கும்படி செய்தார் என்றால் தேவன் கொடுத்த வேலையை அது சரியா செய்து கொண்டே இருக்குது. இதன் மூலமா தேவனுக்கு துதிகான மகிமை வந்து கொண்டே இருக்குது. இதுல பாருங்க 3வது வசனம், சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திர
திட்டங்களை அவரை துதியுங்கள். தேவன் கொடுத்த வேலையை அதை செய்து கொண்டு தேவனை துதிச்சு கொண்டிருக்கிறதால தேவன் அவைகளை என்றென்றைக்கும் சதா காலமும் நிலைக்கும்படி செய்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்க மாத்திரமல்ல, நீங்க கையிட்டு செய்கிற வேலை, நீங்க உங்கள் கேள்வி இருக்கிற எல்லாமே நிலைத்திருக்கணுமா இருந்தா நீங்க கர்த்தருக்குள்ள வேறு கொண்டவங்களா இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கை மூலமா கர்த்தரை துதிக்கிறவங்களா இருக்கணும். வெறுமனை உதடுகள் மூலமாக அல்ல. உண்மையா வேதம் சொல்றது உதடுகளின் கனியாகிய சோஸ்திர பலியை தேவன் விரும்புகிறார். சோஸ்திர பலியில தேவன் பிரியப்படுறார். ஆனா அதை விட இன்னொரு காரியம் முக்கியம். உடைய வாயினால் நீங்க தேவனை துதிக்கிறது போல உடைய வாழ்க்கை தேவனை துதிக்கிறதுக்கு எதுவா தேவனுடைய நாம் மகிமைப்படுத்தும் விதமா உடைய வாழ்க்கை இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு துதியை உண்டு பண்ணணுமா இருந்தோம், நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு மகிமையை உண்டு பண்ணணுமா இருந்தா நாங்க என்ன நோக்கத்துக்காக உண்டாக்கப்பட்டோம்? தேவன் உலகத்துல நம்மளை என்ன தரிசனத்தோட, என்ன நோக்கத்தோட, என்ன திட்டத்தோட உலகத்துல நம்மளை உண்டாக்கினாலும், இந்த உதயத்துல என்ன நோக்கத்தோட வைத்தாலும், இந்த சபையில தேவன் என்ன நோக்கத்தோட வைத்தாலும் நாங்க அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறவங்களா இருப்போம். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், என்னுடைய நோக்கத்தை சொல்றேன், நீங்க உங்களுடைய நோக்கத்தை உங்களுக்கு தான் தெரியும். தேவன் உங்களை என்னது கிடைக்காதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். வேத வசனம் சொல்லுது, அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் என்ன செய்யலாம்? மாறாது. என்ன சொல்லுங்க? அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். தேவன் உங்களை என்னத்துக்காக அழைத்தாரோ அது ஒரு நாள் என்ன செய்யாது? அது மாறாது. அதே போல தேவன் உங்களுக்கு என்று எந்த கிருபைகளை வைத்திருக்கிறார், உங்களை எப்படியெல்லாம் உயர்த்த திட்டம் வைத்திருக்கிறார், உங்களுக்கு எப்படி கிருபைகளை அருள அவர் திட்டம் வைத்திருக்கிறாரோ அது எந்த மனுஷனாலையும் மாற்ற முடியாது. சொல்லப்போனா உங்களாலே அதை மாற்ற முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா நம்முடைய நினைவுகளை காட்டிலும் நம்முடைய வழிகளை காட்டிலும் தேவனுடைய வழி உயர்ந்ததா இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா தேவனுடைய சித்தம் என்னென்றால் என்னை ஒரு ஊழியக்காரனா மாற்றும். அப்ப என்னுடைய வழி வேறு விதமா இருந்தது, ஆனா தேவனுடைய வழி அதை காட்டிலும் உயர்ந்தவனமா இருந்துச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு தேவன் ரெண்டையுமே செய்ய வைக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதான் நம்முடைய யோசனை எல்லாம் நம்முடைய ஞானத்தின் அடிப்படையில் குறுகியா தான் இருக்கும். ஆனா தேவன் எல்லா ஞானத்தை பார்க்கணும். தேவன் சாலமோனுக்கே ஞானத்தை கொடுத்தவரா இருக்கிறார். இந்த உலகத்திலே அதிக ஞானம் உள்ளவன் யாருன்னு கேட்டா அது சாலமோன் தான். ஆனா அவனை காட்டிலும் தேவன் அவர் சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தவர் தான் அவர் எப்படிப்பட்ட ஞானம் உடையவராக இருக்கிறார். அப்ப இன்னைக்கு அப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்குற நமக்கு அவர் என்ன செய்யறாரு? நம்மளே ஞானமாத்தான் உண்டாக்கியிருக்கிறார். நமக்கென்று அவர் ஞானமாத்தான் முடிவெடுப்பார். நம்ம நீங்க நினைக்கலாம் நான் இப்படி வரணும் அப்படி வரணும். அதான் நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்னவோ வரப்போற தரிசனம் இருக்கும். அந்த இலக்கை நோக்கி நீங்க ஓடணும். போன கிழமை சொன்னது போல இலக்கை நோக்கிய கல்வி இமயம் போன்றதான். ஒரு இலக்கோடு நாங்கள் என்ன செய்வோம்? எதை செய்தால் ஒரு இலக்கோடு செய்யும். பவுல் ஊழியம் செய்யும் போது ஒரு இலக்கோடு தான் ஊழியம் செய்தார். அது சொல்றாரு, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். அந்த பாட்டு படிக்கிறேன், ஓடுகிறேன் நேசருக்காய் நான் ஓடுகிறேன். அப்ப அதே சொல்றாரு, அதுல பாருங்க அழகான வரி வருது, அல்லேலூயா 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 துதிச்சு கொண்டே ஓடுறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள் வந்துச்சு, எவ்வளவு கஷ்டங்கள் வந்துச்சு. ஆனா போராட்டத்தின் கஷ்டத்தின் மத்தியில் அவர் புலம்பிக் கொண்டு ஓடல. ஐயோ எனக்கு மட்டும் இப்படி நடக்குதே ஓடல. ஆண்டவருக்கு இருந்து தப்பு வைப்பார். ஆண்டவர் துதிச்சு சோஸ்தரித்துக் கொண்டே ஓடிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்ம அநேக விசுவாசிகள் எதிராக தவறு விடுறாங்க. இன்னைக்கு அநேக விசுவாசிகள் கடவுளுக்கு பிரியமா வாழ்றாங்க சரி, ஆனா வாழ்க்கையில கடவுளை குறித்து சந்தேகம், தரிசனத்தை குறித்து சந்தேகம். ஒருவேளை எனக்கு நடக்காம போயிருமோ? ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரா இருந்தா அந்த வார்த்தை வானமும் பூமி ஒழிந்து போனாலும் ஆண்டவருடைய வார்த்தை மாறாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொருவரும் கண்டு வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை எந்த மனுஷனாலையும் மாற்ற முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த வாக்குத்தத்தை எந்த மனுஷனாலையும் மாற்ற முடியாது. இன்னைக்கு பாருங்க, நமக்கு எதிராக இன்னைக்கு போன கிழமை நமக்கு எதிராக எழுப்பின நம்முடைய தலைமைச்சர்கள் எல்லாம் மாறிக்கொண்டே போறாங்க. நமக்கு எதிராக எழுப்பின அதிகாரிகள் மாறிக்கொண்டே போறாங்க. ஆனா தேவன் கொடுத்த இந்த ஊழியம் அது மாறாது. தேவன் இந்த சபைக்கு வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைய பேர் மாற்ற நினைத்தாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் இல்லாம போயிட்டாங்க. ஆனா இந்த இடத்துல தேவன் நம்மளை நிலைத்திருக்க பண்ணி இருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உண்மையா அந்த வசனம் இந்த கிழமை நான் ருசிச்சு பார்த்தேன். என்ன சொல்றாரு? வாதையின் கூடாரத்தை வணங்காத பொல்லாதவனுக்கு நேரிடாது. இன்னொரு காரியம் என்னென்றா, உனக்கு எதிராக எழுப்பும் ஆயுதம் அது வாய்க்காலே என்ன சொல்லுவான்? எனக்கு எதிராய் எழுப்பும் ஆயுதம் வாய்க்காலே போகும். என்னுடைய சபைக்கு எதிராய் எழுப்பும் ஆயுதம் வாய்க்காலே போகும். இதுக்கு கிரமம் நிறைய இருக்குது. நமக்கு எதிராக
மந்திரிக்காரங்க எழுந்தாங்க, பாஸ்டர் அங்க மாத்திரம் இங்க மாத்திரம் அந்த ஊழியத்தை விட்டு தூக்கணும், இன்னும் சில ஆட்களை வச்சு செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் யார் மாத்தணும்னு நினைச்சாங்களோ அவங்கள மாத்திட்டாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யார் இங்க இருந்து அவங்க தூக்கணும்னு நினைச்சாரோ அவங்கள கர்த்தர் மாற்றிட்டார். தேவன் நமக்கு தந்த ஊழியத்தை எந்த மனுஷனாலையும் எதுவும் செய்ய முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப நாங்க பயப்பட தேவை. அதே போல நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த ஊழியத்துல தேவன் அற்புதங்களை செய்ய முடியுமா இருந்தா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய அற்புதங்களை செய்ய முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதெல்லாம் தேவனுக்கு ஏமாத்திரம். இன்னைக்கு அந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டு எனக்கு எதிராக இருக்கும் ஆயுதம் அது வாய்க்காலே போகும். கர்த்தர் நம்முடைய ஊழியத்துக்கு செய்யக்கூடுமானால் அந்த ஊழியத்துக்குள்ள அந்த மேற்படுக்கு கீழே இருக்கிற எனக்கும் அதை செய்ய முடியும். அவருடைய மத்தியாக எனக்கும் அதை செய்ய முடியும். எனக்கு எதிராக எழுதும் ஆயுதம் அது வாய்க்காலே போகும். நம்மளை ஆண்டு வெட்கப்பட விட மாட்டார், குற்றப்பட விட மாட்டார். நம்மளை குற்றப்படுத்துகிறவன் தான் குற்றப்படுத்துவார். எதிரவே ஆணையம் சொல்றீங்க. அப்ப தேவன் இப்படிப்பட்ட அற்புதங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். அப்ப இதுல பாருங்க, அவர் அவைகளை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நிலைக்கும்படி செய்தார். மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்தார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? நாங்க நிலைத்திருக்கிற வாழ்க்கையை வாழணுமா இருந்தா இன்னைக்கு நாங்க நிலைத்திருக்கோம், இல்ல நம்முடைய பிள்ளைகள் நிலைத்திருக்கோம், நம்முடைய சந்ததி முழுவதும் தேவ பக்தியுள்ள சந்ததியா வளரணும். நான் முன்பு ஒரு விண்ணப்பத்துல ஜெபிச்சது கூட, இன்னைக்கு விக்கிர ஆராதனைக்காரர்கள் நாளுக்கு நாள் அவங்க ஐக்கியமாகி கொண்டு போறாங்க. ஐக்கியமா இருக்க வேண்டிய சபை மக்கள் எப்படி போய் கொண்டிருக்கிறாங்க? உடைந்து சிதறி போய் கொண்டிருக்கிறாங்க, முறுமுறுத்து கொண்டு இருக்கிறாங்க. ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, சக விசுவாசிகள் இருக்கிறாங்க. ஐக்கியமா இருக்க வேண்டிய விசுவாசிகள் பிரிந்து கொண்டிருக்கிறாங்க. பிரிந்து இருக்க வேண்டிய ஆட்கள் இன்னைக்கு ஒற்றுமையா இருக்கிறாங்க. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்! அந்த ரகசியம் தெரியாதால, அந்த வெளிப்பாடு தெரியாததால் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு இடையில ஒரு ஐக்கியமே கிடையாது, ஒரு ஒத்திசைவே கிடையாது. அதனாலதான் அவங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே நிலைத்திருக்கிறதே இல்லை. சம்பளம் வருது, கொத்தரான பேருக்கு கூட போகுது, ஆசீர்வாதங்கள் வருது போயிடுது. சொல்றேன், எவ்வளவு எத்தனை விசுவாசிகள் இப்படி சிதறி போனாலும் கர்த்தரை நம்ம நம்பி இருப்போமா இருந்தோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இந்த பிரதேசத்துல நிலைத்திருக்கணும். உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் நிலைத்திருக்கணுமா இருந்தா நீங்க கர்த்தர் உங்களை என்ன நோக்கத்துக்காக உண்டாக்கினாரோ, என்ன நோக்கத்துக்காக இந்த உதயபுரத்துல வைத்தாரோ அந்த நோக்கத்தை நீங்க நிறைவேற்றி கொண்டே இருக்கணும், செய்து கொண்டே இருக்கணும். எதிரே ராமன் சொல்றீங்க. இப்ப உங்களை பார்த்து ஆண்டவர் நீ வாழா இருக்காம நீ தலையா இருப்பான்னு சொல்லிட்டாரா இருந்தா எந்த மனுஷனாலையும் உங்களை வாழா இருக்க வைக்க முடியாது. நீங்க தலையா மாத்திரம்தான் இருப்பீங்க. எதிரே ராமன் சொல்றீங்க. நீங்க கீழே இருக்கவே மாட்டீங்க, தேவன் மேலாக்கி கொண்டே தான் போவார். எதிரே ராமன் சொல்றீங்க. அப்ப இங்க பாத்தீங்கன்னா யாக்கோபுடைய வாழ்க்கையில, யோசேப்புடைய வாழ்க்கையில அதான் நடக்குது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ எல்லாருக்கும் மேல தலையா இருப்ப, நான் உன்னை எல்லாத்துக்கும் மேல உயர்த்துவேன், உங்களுடைய தகப்பன் தாய் உன்னையே வணங்குவாங்க. அவங்க சூரியன் சந்திரன் அடையாளமா சொல்லி சொல்றாரு. அப்ப அவங்களே கடித்து கொள்றாங்க. ஆனா வேற வசனம் சொல்லுது, அவருடைய தகப்பன் அதை மனதிலே வைத்துக் கொண்டான். எங்க வைத்துக் கொண்டானோ? மனதிலே வைத்துக் கொண்டான். ஏனென்றால் இவன் சொல்லல, கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவனுக்கு தெரியும் கர்த்தர் எனக்கு சொன்னதை நிறைவேற்றினாரு, இவனுடைய வாழ்க்கையில சொன்னதை அவர் என்ன செய்வார்? தகப்பனுக்கு கஷ்டமா இருந்தாலும் நான் போய் என் பிள்ளைகளை கால விடணுமா? அப்படி கஷ்டமா இருந்தாலும் அதை கர்த்தர் சொல்லிட்டாரு, அது நிச்சயம் செய்வார். அதே மாதிரி நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சு. பெஞ்சமினை விட்டுட்டு 10 சகோதரர்கள் போறாங்க. அங்க பஞ்ச காலத்துல பணங்களை கொண்டு போறாங்க, என்ன வாங்குறதுக்கு, அரிசி வாங்குறதுக்கு, சாமான்கள் வாங்குறதுக்கு போறாங்க. அப்ப அவன் என்ன செஞ்சான்? அவங்க இனம் கண்டுட்டான், இது என்னுடைய சகோதரர் தான். ஆனா இவங்களுக்கு தெரியல. இப்ப அவன் என்ன செஞ்சான்? ஒருத்தனை பிடிச்சி வச்சுட்டு அனுப்பி விட்டான். அனுப்பி வைக்கும் போது காசெல்லாம் அவர்களை வச்சுட்டு அனுப்பிட்டான். முதலாவது தடவை போகும்போது தகப்பன் வர்றாங்க, 2வது தடவை போகும்போது பெஞ்சமினே பிடிச்சி வச்சதால தகப்பன் வர்றாரு. சொன்ன மாதிரி நடந்துச்சா இல்லையா? அங்க வந்த பிறகு எல்லாரையும் கட்டி இணைத்து முத்தம் செய்து என்ன செய்யறாரு? நீங்க எனக்கு தீமை செய்ய நினைப்பீர்கள், கர்த்தரை நன்மையாக முடிய பண்ணினார். பாருங்க, ஆண்டவர் யோசேப்பை தலையா இருக்கும்படி அழைத்தார். ஆனா அவனுடைய தகப்பன், அவனுடைய சகோதரர்கள் அவனை வாழாவே வச்சிருக்கிறதுக்கு திட்டம் போட்டாங்க. அவனை குடியில தட்டி பார்த்தாங்க, சரி வரணும். பிசாசை கொண்டு போயிட்டு போத்திபாருடைய மனைவி மூலமா வஞ்சித்து சிறையில போட்டாங்க, அங்கேயும் சரி வரணும். ஏன்னா கர்த்தர் எல்லா இடங்களையும் அவனோடு கூட இருந்தார். இப்ப நீங்க கர்த்தருடைய பயபக்தியோடு இருக்கிற பிள்ளைகளா இருப்பீங்களா இருந்தா எப்படிப்பட்டமான நெருக்கம் வரான்னு சொல்லல, பாடுகள் வராதுன்னு சொல்லல, பிரச்சனை வராதுன்னு சொல்லல. உங்களுக்கு தான் நிறைய பிரச்சனை வரும், உங்களுக்கு தான் நிறைய பாடுகள் வரும். பாடுகள் அப்படி வராம நீங்க நல்லா சுலபமா சொசமா போவதா இருந்தா நீங்க சரியான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழவே கிடையாது. சரியான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்தா உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும், போராட்டம்
ஏமாற்றம் வரும், அவமானம் வரும், நிந்தைகள் வரும். மனுஷன் கூட தான் அதிகமா தூற்றுவாங்க. நீங்க நற்கிரியை செய்யற நிமித்தமே உங்களை பகைப்பாங்க. ஆனா கர்த்தர் எல்லாவற்றின் மேலே உங்களை உயர்த்திடுவாங்க. எதுவுமே ராமன் சொல்றீங்க. அப்ப உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், அவமானங்கள் வரும். ஊழியத்திலே அப்படித்தான். நான் ஊழியத்தை தெரிவு செய்தேன் நிறைய பேருக்கு சொல்லும் போது நிறைய பேர் காசுக்கு என்ன செய்வது கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? காசுக்கு என்ன செய்வது? பைத்தியக்கார முடிவு எடுக்கிற, இந்த வயசுல நீ உழைக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா கர்த்தர் நீ வெட்கப்பட விடவே எல்லா இடங்களையும் உயர்த்தினார். இன்றைக்கு ஒருத்தருக்கு நான் ஆலோசனை சொல்ல, ஒரு 50 வயசு ஆளுக்கு நான் ஆலோசனை சொல்றவங்களுக்கு பிறந்து அவருடைய வேலையை இழந்து போயிட்டார். வேலை இழந்து போய் பெரிய ஒரு நோயாக இருந்தவர் வேலை இழந்து போயிட்டு குடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறார். அப்போ அவர் கொஞ்சம் பேசாத பெரிய பணக்காரங்க மகன் தான். அவரை இருக்க வச்சு ஆலோசனை சொல்ற அளவுக்கு தேவனை உயர்த்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இப்படித்தான் என்னுடைய காரியத்தை சொன்னேன். தேவனை அழைத்தாரை என்னை வெட்கப்படுத்த விடவே. நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு தரிசனம், தேவனுக்கு கொடுத்த தரிசனத்துக்கு நான் ஒன்றிணைந்து செயல்பட்டதால தேவன் இன்றைக்கு எனக்கு கொடுத்த எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொண்டு வர்றாங்க. இப்ப இன்றைக்கு பாருங்க, பெரிய பெரிய ஞானவான்கள மத்தியில தேவன் பைத்தியமான எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். இதுவே நாமே சொல்றீங்க. அதான் வேதம் சொல்லுது. அதான் வேத வசனம் அது சத்தியம், அது மாறாததா இருக்கு. சொல்லுது, ஞானவான்களை உலகத்திலே இருக்கிற ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியமானவைகளே தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒன்றுக்கு உதவாதவைகளே தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு நீ நினைக்கலாம், நான் தான் இங்கே ஒரு மூலையில உதயபுரத்தில் வாழ்றேன், நான் இப்படி என்னை கொண்டு எப்படி பெரிய காரியங்களை செய்ய முடியும்? தேவன் உன்னை கொண்டு செய்வான்னு சொல்லிட்டாரா இருந்தா அதை நிச்சயம் செய்து முடிப்பார். ஏன்னா அவர் சொன்னதை செய்கிறதுல அவர் உண்மையிலவராக இருக்கிறார். எதிரவே ஆமென் சொல்றீங்க. அதான் வானமும் பூமி என்ன சொல்லுவாங்க, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒளியானதா இருக்கிறது, மாறாததா இருக்கிறது. தேவன் என்னை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரோ அது நிச்சயமாய் நிறைவேறும். நீ விசுவாசித்தால் அது நிறைவேறும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அதான் தேவன் அநேக நேரங்களில் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறது இல்லை. நம்ம அதை விசுவாசிக்கிறதே கிடையாது, நம்புகிறதே கிடையாது. இன்னைக்கு நம்ம பாட்டு பாடணும், உண்மை நம்பும்னா பாக்கியவான். இங்க வச்சு அப்படி பாடுவோம். வீட்டில் போயிட்டு எப்படி ஜெபம் பண்ணுவோம்? ஆண்டவரே, நான் பாவியை பிரதான பாவி, உருப்படாத மண்ணா வீணா போனவன். நிறைய பேருடைய ஜெபமே எப்படிப்பட்ட ஜெபம். நான் போன சொன்னது போல அநேகருடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கு. அநேகருடைய ஜெபத்தை எப்படி பார்க்கிறாராம்? அருவ இருக்கிறார். என்ன செய்யறாரு? அருவ இருக்கிறார். ஏன்? வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகளுடைய ஜெபம் அருவருப்பானது. என்ன சொல்லுவா? வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகளுடைய ஜெபம் எப்படிப்பட்டதான்? அருவருப்பானது. அதனாலதான் அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டதே கிடையாது. ஏன் தெரியுமா? நிறைய பேருடைய ஜெபம் பாவி குப்பை தூசியிலே கிடக்குது. என்ற வேத வசனத்தின் வெளிப்பாடே கிடையாது. ஒரு நாள் எனக்கு ஒருத்தர் போதிச்சார், அன்றைக்கு கிடைச்ச வெளிப்பாடு தான். அதுக்கப்புறம் நான் இப்படிப்பட்ட போதனைகளுக்கு மிகவும் எதிராக இருக்கிறது. ஏன்னா இந்த வெளிப்பாடு பெற்றுக்கொண்ட பிறகு நான் தேவன் எனக்கு வைத்திருக்கிற நிறைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியுது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணுமா இருந்தா முதலாவது நீங்க சத்தியத்துல வளரணும், இந்த ரகசியங்களை அறிந்து கொள்ளணும். அதன்படி ஜெபம் பண்ணுவீங்களா இருந்தா அந்த கண்கள் காண முடியாத, உங்களுடைய காதுகள் கேட்க முடியாத அந்த ரகசியங்களை, அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியும். இதுவே ஆமென் சொல்றீங்க. அது மிக அந்த 1 கொரிந்தியர் 2:9 இருக்கிற சத்தியத்தை அடிக்கடி பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஏனென்றால் இன்னைக்கு அநேக வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்குது, அவங்களால பார்க்க முடியும். ஆசீர்வாதம் இருக்குது, அந்த ஆசீர்வாதத்தை குறித்து கேட்க முடியும். ஏன்னா சபையில அதை குறித்து போதிச்சா தவறுன்னு சொல்லியிருக்காங்க. சபையில என்னத்தை போதிக்க கூடாது? ஆசீர்வாதத்தை போதிக்க கூடாது. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க கிளீன் வச்சு கவனியா இப்படி போராட்டம் அதிகமா இருக்கிறீங்க. அது எவ்வளவு பெரிய பாஸ்டர் இருந்தாலும் சரி, அந்த சபைகள்ல நீங்க அதிகமா கனம் பண்ற யாரா இருந்தாலும் சரி, அந்த சபைகள்ல ஆசீர்வாதம் தவறு, செழிப்பு தவறு. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள வாழ்கிறவங்க, கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவங்க, கர்த்தருடைய கற்பனைகளை பின்பற்றுகிறவங்க ஆசீர்வாதமா வாழணும், நன்மையா வாழணும். அந்த உலகத்துல ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரித்துக் கொண்டு வாழணும். இதற்கு எதிராக பேசுவாங்களா இருந்தா அது எப்படிப்பட்ட ஊழியக்காரங்களா இருந்தாலும் அது தவறு. என்ற வேதம் சொல்லுது, செழிப்புன்றது அது ஆண்டைய பிள்ளைகள் செழிப்பா இருக்கணும். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் செழிப்பா இருக்கணும். இதுவே ஆமென் சொல்றீங்க. இன்னைக்கு இலங்கையிலே நிறைய ஊழியக்காரர்கள் செழிப்புக்கு விரோதமா இருக்கிறாங்க. எதுக்கு விரோதமா இருக்கிறாங்க? செழிப்புக்கு விரோதமா இருக்கிறாங்க. எதுக்கு ஆதரவா இருக்கிறாங்க? தரித்திரத்துக்கு ஆதரவா இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க?
ஆனா அந்த ஊழியக்காரர்களை பார்த்தீங்கன்னா அவங்க செழிப்பா இருப்பாங்க, அவங்களுக்கு நல்ல வீடு இருக்கும், நல்ல காணி இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும். ஆனா ஜனங்களுடைய வாழ்க்கையில செழிப்பை குறித்து சொல்லிக் கொடுக்கவே மாட்டாங்க. அதனாலதான் தரித்திரனுடைய துன்மார்க்கம் நடக்கிறவனுடைய கையில செழிப்பு இருக்கு. அவன் அந்த செழிப்பை வச்சுக்கொண்டு பாருக்கு மேல பார் கட்டி கொண்டிருக்கிறான். அவன் ஆசீர்வாதத்தை வச்சுக்கொண்டு தவறான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். வேதம் சொல்லுது துன்மார்க்கனுடைய ஆஸ்தி நீதிமானுக்கு வைக்கப்பட்டிருக்கிறான். இப்ப பாருங்க, ஜோசேப்பு முதல் குறைவில்லாம இருந்தான். தேவன் அவனை எல்லாவற்றின் மேலே உயர்த்தினார், எல்லாவற்றின் மேலே உயர்த்தினார். இப்ப அவனுக்கு எல்லா ஆசீர்வாதமும் வந்த பிறகு அவன் தீமையா செய்யறான். யோசேப்புக்கு எல்லா ஆசீர்வாதமும் வந்த பிறகு யோசேப்பு தீமை செய்யறானா நன்மை செய்யறான்? நன்மை தான் செஞ்சான். வேதத்துல நீங்க வாசித்து பாருங்க, 37 ஆதியாகமத்துல வாசித்து பாருங்க. அங்க போயிட்டு பெஞ்சமினை சிறைச்சு வச்சுட்டு போயிட்டு அப்பாவை கூட்டுவான்னு சொல்றான். எப்படி சொல்றான்? அப்பாவை கூட்டிட்டு சகோதரன் அனுப்புறான். அனுப்பும் பொழுது வெறும் சும்மா அனுப்பல. அங்க போகும்போது எதுல போறாங்க தெரியுமா? அவங்க ஜோசேப்பினுடைய ராஜ வாகனத்துல போறாங்க. அந்த வசனம் சொல்லுது, ஜோசேப்பினுடைய வண்டியை பார்த்து, வாகனத்தை பார்த்து அவனுடைய யாக்கோபு என்ன செய்தாராம்? புறப்பட்டு வந்தார். அது ஏறி புறப்பட்டு வந்தார். அந்த வசனம் நீங்க வாசிச்சுட்டு போனீங்கன்னா அந்த வசனத்தை அடுத்த நீங்க எனக்கு சொல்லணும். 37வது ஆதியாகமத்திலிருந்து நீங்க வாசிங்க. யாக்கோபுடைய வீட்டுக்கு போகும் பொழுது, அந்த கூடாரத்துக்கு போகும் பொழுது யாக்கோபு எப்படி வந்தாராம்? அந்த வண்டியை பார்த்து வந்தார்னு வசனம் சொல்லுது. அதாவது என்னது? ஒன்றுமே இல்லாம போன யோசேப்பு, குடியில கிடந்து போன யோசேப்பு, செத்துட்டான்னு சொன்ன யோசேப்பு இன்றைக்கு அவன் எப்படி வெளிப்படுறான்டா? தேவன் அவனை எல்லாவற்றின் மேலே உயர்த்தி ஒரு பெரிய அரச பதவியில், ஒரு பெரிய ராஜாவுக்கு கீழே இருக்கிற அளவுக்கு தேவன் உயர்த்திருக்கான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த காலத்திலேயே வாகனங்கள் இருக்கிற அளவுக்கு யோசேப்பு உயர்த்திருக்கான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யோசேப்புடைய ஆசீர்வாதத்தை கண்டு யாக்கோபு வரணும். யோசேப்பினுடைய ஆசீர்வாதத்தை கண்டு அவனுடைய தந்தை வந்தார். தந்தை வரும்போது யோசனை நடக்கும், இவன் பொய் சொல்றாங்களா உண்மை சொல்றாங்களா? தேவன் உண்மையாவே இவன் உயிரோட தான் வைத்திருக்கிறாரா? அன்றைக்கே சொன்னாங்களே, கொடியை மிருகம் பற்றித்தது, ரத்த உடையெல்லாம் பலவர் அங்கீல ரத்தத்தை கொண்டு வந்து காட்டினாங்களே, அன்றைக்கு நான் நம்பினே உண்மையா உயிரோட தான் இருக்கிறானா? நிறைய யோசனைகள் வந்திருக்கும். இந்த வண்டியில வந்து கொண்டிருக்கும் போது அந்த வண்டியை தட்டியெல்லாம் பார்த்துருப்பாரு. என்ன வண்டியோ தெரியல, அந்த காலத்துல இருந்து எந்த வண்டியோ தெரியல. அப்ப அந்த காலத்துல என்ன இருக்கும்? ஒரு குதிரையா இருக்கும், கழுதையா இருக்கும். ஆனா அந்த காலத்துல அதெல்லாம் வெளியேறப்பட்டது. எதுவா இருந்தாலும் அவனுடைய ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப அதை பார்த்து என்ன செய்யறான்? உண்மை தெய்வமாகட்டதானா, பொய்யா இருக்குமோ, என்னை கூட்டிட்டு வரதுக்கான்னு சொல்றாங்களோ, இப்படியெல்லாம் நிறைய கேள்விகள் வந்திருக்கும். ஆனா அங்க போனோன்னு தெரிஞ்சது, இது உண்மையா தேவன் என் மகனை உயர்த்தி வைத்திருக்கிறார். அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றிருக்கிறார். கொடுத்த சொப்பனத்தை அவர் நிறைவேற்றிருக்கிறார். அன்றைக்கு நான் என்னுடைய மனசுல வைத்துக் கொண்டது இன்றைக்கு நிறைவேறி இருக்கு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? அன்றைக்கு என்ன செய்தாரு யாக்கோபு? என்ன செய்தாரு? அந்த காரியத்தை, அந்த சொப்பனத்தை எங்க வைத்துக் கொண்டாரா? மனசுல. அந்த வசனத்தை வாசிப்போம். 37வது ஆதியாகமத்துல அவருடைய தகப்பனும் அதை மனதில் வைத்துக் கொண்டார். அந்த வசனம் இருக்கு பாருங்க. ஆதியாகமம் 37. அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டனர். அவன் தகப்பனும் எல்லாம் சொல்லுங்க. அவன் தகப்பனும் அவன் சொன்னதை மனதில் வைத்துக் கொண்டான். இப்ப யார் சொன்னா? யோசேப்பு சொன்னான். யார் சொன்னதை சொன்னான்? தேவன் சொன்னது. யோசேப்புக்கு சொப்பனத்தை கொடுத்தவர் யாரு? யோசேப்புக்கு சொப்பனத்தை கொடுத்தவர் யாரு? தேவன். இப்ப யோசேப்புக்கு தேவன் கொடுத்த சொப்பனத்தை யோசேப்பு என்ன செய்தான்? சொன்னான். என்ன சொல்லுங்க? சொன்னான். அப்ப தேவன் உங்களுக்கு கொடுத்த சொப்பனத்தை நீங்க என்ன செய்யணும்? அறிக்கை செய்து கொண்டே இருக்கும். என்ன செய்து கொண்டிருக்கோம்? அறிக்கை செய்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு நம்முடைய விசுவாசிகள் அதான் நிறைய பேர் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதே கிடையாது. அந்த 12 வருஷம் பெரும்பாலுடைய ஸ்திரீ தனக்கு சுகம் தேவைப்பட்டுச்சு. நான் உங்களுக்கு ஏற்கனவே போதிச்சிருக்கிறேன். அவள் இயேசு அந்த இடத்துல வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவள் என்ன செய்தாலும், நான் போவேன் தொடுவேன் சுகமாவேன், நான் போவேன் தொடுவேன் சுகமாவேன், நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி, எப்படி இருக்கு? நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி, இங்கிலீஷ்ல போட்டுட்டு கண்டினியூஸ்லி அப்படியான தொடர்ந்து அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். ஓடி வரும்போதே சொல்லிக்கொண்டே இருந்தார். ஆபிரகாம் பார்க்கிறோம் 3 நாள் பிரயாணம் போறான் மோரியா மலைக்கு ஈசாக்கு பலி கொடுக்கிறதுக்கு. அவன் என்ன சொல்லி கொண்டு போறான்?
தேவன் என்னுடைய பிள்ளைய பாவனையா திருப்பி தருவார். என் பிள்ளைய தேவன் உயிரோடு இருக்குவார். நான் என் பிள்ளைய பலி கொடுப்பேன், மனசுல சொல்லிக்கொண்டே இருந்தான். நான் என் பிள்ளைய பலி கொடுப்பேன், ஆண்டவர் அவன் மறுபடியும் எனக்கு தருவார். என் பிள்ளைய நான் பலி கொடுப்பேன், ஆண்டவர் மறுபடியும் எனக்கு பிள்ளைய தருவார். இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க. அந்த விசுவாசத்தை வளர்த்து கொண்டே இருந்தான். நிறைய சிந்தனைகள் வந்துச்சு. ஐயோ 99 வயசு வரைக்கும் காத்திருந்து பெற்ற பிள்ளையே, தவமாக இருந்து பெற்ற பிள்ளையை போறானே அப்படிலாம் கவலைப்பட. அப்படிலாம் இன்னும் வரும்போது வாயில் அதை சொல்லல. என்னத்த சொன்னா, என் தேவன் தப்பு வைப்பார். அதனால அந்த விசுவாசம் 3வது நாள் போய் சேர்ந்த பிறகு வேலைக்காரனை கீழே விட்டுட்டு, கழுதையெல்லாம் கீழே விட்டுட்டு என்ன சொல்றான், நானும் பிள்ளையாங்க மேல போறோம், நான் மட்டும் திரும்பி வருவேன். இல்ல, 2 பேரும் வருவோம்னு சொல்லவே ஆரம்பி சொல்றீங்க. அன்றைக்கு அவனுக்கு எப்படி தெரியுமா, மனுஷன் முன்பாக எப்படி தெரியுமா அவன் வெளிப்படையா சொன்னான். அவன் 3 நாள் வரும்போது ஒரு இதயத்துக்குள்ள சொல்லிக்கொண்டே இருந்தான், என் பிள்ளைய ஆண்டு பலி கொடுக்க சொல்லியிருக்கிறார், தகாத பலி கொடுக்க சொல்லியிருக்கிறார். நான் போவேன், விரை கட்டி அடுக்குவேன், பிள்ளையை மேல வைப்பேன், ஆண்டவர் அவனை எடுத்துக்கொள்ள மாட்டார். அப்படி எடுத்துக்கொண்டால் அவன் உயிரோடு எழுப்பி தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடு. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்க இழந்து போற எல்லாவற்றையும் ஆண்டவர் பல மடங்கு திருப்பி தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த ரகசியத்தை சரியா அறிந்து கொள்வீங்களா இருந்தா நீங்க கீழே போக மாட்டீங்க, நீங்க வாழ இருக்க மாட்டீங்க. வாழ இருக்க நம்மளை தேவன் தலையாக்குவார். எத்தனை பேர் புதிய தலை நினைச்சாலும் தேவன் நீ தலையாத்தான் இருக்கணும்னு சொல்லிட்டாருன்னா நீ தலையாத்தான் இருப்ப. எவனாலே வாழாக்க முடியாது. நீ மேலதான் இருப்பான ஒரு தேவன் முடிவு பண்ணிட்டாருன்றா நம்மளே நினைச்சாலும் நம்மளால என்ன செய்ய கீழே போக, நம்மளை மேலாகும் வரைக்கும் தேவன் கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னொரு காரியம், நம்ம முடிவெடுக்கணும். ஏனென்றால் நமக்கு ஒரு சுய சித்தத்தை தேவன் தந்திருக்கிறார். அப்ப நம்ம நம்முடைய வாயை திறந்து சொல்லணும், நான் மேலாவேன்னு சொல்லணும். அதனால அடிக்கடி பாட்டு பாடு, என் தேவனால் நான் உயர்வேன், என் தேவனால் நான் பெருகுவேன். தேவன் உன்னை குறித்து வச்சிருக்கிற சித்தத்தை நீ உன்னுடைய வாயினால பேசும் வரைக்கும் நம்ம உயர்வடைய போகிறதே கிடையாது. இப்ப யோசிப்பு குறித்து தேவன் என்ன சித்தத்தை வைத்தாலும், என்ன சொப்பனத்தை கொடுத்தாலும், என்ன தரிசனத்தை கொடுத்தாலும், அந்த தரிசனத்தை யோசிப்பு பேசுகிறவனா இருக்கும். அதனால அவன் பேசுகிறபடியே தேவன் அவனை உயர்த்தினான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 13வது வசனம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் வேகமாக எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 4:13. 2 கொரிந்தியர் 4:13. விசுவாசித்தேன், ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தினாலே விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். மறுபடியும் எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? விசுவாசிக்கிறேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். அதுக்கு அடுத்து மேல வசனத்தை வாசித்து பாருங்க. 10வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. 8லிருந்து வாசிப்போமா? எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். நான் சொன்னப்போ சொல்லுங்க. நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. அப்ப ஒரு விசுவாசி எப்படி பேசணுமா? ஐயோ எனக்கு மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் வருது, நெருக்கமும் வருது, அப்படி பேசக்கூடாது. எவன் என்னை எப்படி நெருக்கினாலும் நான் ஒடுங்கி போக மாட்டேன். எப்படி பேசணும்? எவன் என்னை எப்படி ஒடுக்கினாலும் நான் ஒடுங்கி போக மாட்டேன். வசனத்தின்படியே சொல்லுவோம். நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுடிவடைகிறதில்லை. நிறைய பேர் என்ன செஞ்சிருவாங்க, அநேக நேரங்களில் நம்மளே என்ன செஞ்சிருவோம், எனக்கு ஒரே மனசு கவலையா இருக்கிறது. கடவுளுடைய பிள்ளைகள் மனமுறிவு வந்தால் என்ன சொல்லணும்? நான் மனமுறிவு அடைகிறது இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப பாருங்க, திருப்பி சொல்லுவோம். நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. யார் நம்மளை துன்பப்படுத்தினாலும் நம்மோடு இருக்கிறவர் நம்மளை கைவிட மாட்டார். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார், என்ன சொல்லியிருக்கிறார்? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. அதை நீ எப்போ உங்க வாயால் நீ சொல்றியோ அப்பதான் நீ கைவிடப்படாத ஒரு வாழ்க்கையை வாழும். ஆனா நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஆண்டவரே ஏன் என்னை. அதனாலதான் வாழ்க்கையில ஒட்டுமையா என்னது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கவே இல்லை. அநேக விசுவாசிக்கு என்ன சொல்றது? பத்தியா, பியாசனம் என்னை கைவிட்டாரு, பாஸ்டர் கைவிட்டார், ஆண்டவரும் கைவிட்டார். நம்முடைய வாயிலை அப்படிப்பட்ட வார்த்தை வரவே கூடாது. எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் எந்த மனுஷன் கைவிட்டாலும்
ஆண்டவரை குறித்து நீங்க சொல்லவே கூடாது. நான் சொல்லிடுறேன், ஆண்டவரை யாராச்சும் குறை சொன்னா பயங்கர கோபம் வரும் எனக்கு. அதை கூட நீங்களே இருக்கும், நீங்களும் குறை சொல்லக்கூடாது, மற்றவர்கள் குறை சொல்றது கேட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளவே கூடாது. எப்படி சொல்லணும்? யார் என்னை கைவிட்டாலும் என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். ஏன்னா அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதை எடுத்து பவுல் எப்படி பேசுறாரு பாருங்க, எப்படி பேசுறாரு. இந்த வசனத்தை வாசிங்க. துன்பப்படுத்தப்பட்டு சொல்லுமா, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை. நம்ம எப்படி பேசணும்? யோசேப்பு எப்படி பேசினான்? என் சகோதரர்களை நீ துன்பப்படுத்தினார்கள், இப்ப என் கையில வசமா மாட்டினார்கள், நான் உங்களை பாடப்படுத்த போறேன், அப்படியே பேசினான். என் சகோதரர்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தார்கள், தேவனும் அதை நன்மையாக முடிய பண்ணினார். இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில உங்களுடைய சொந்தமா இருக்கலாம், உற்ற உறவினராக இருக்கலாம், யாரும் இருந்தாலும், யாரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், யாரும் உங்களை துன்பப்படுத்த உட்பட்டாலும் தேவன் அதை உங்களை கைவிட மாட்டார். எதிரே ஆமென் சொல்றீங்க. ஏன்னா தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை தப்புவிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எதிரே ஆமென் சொல்றீங்க. இதை நீங்க கூட வாயாக சொல்லணும். நான் அடிக்கடி சொல்றது, எல்லா பிரசனத்திலும் இது வந்து கொண்டே இருக்கு. நம்மளோட வாயாக பேச மட்டும் ஒன்றுமே நடக்க போறதே கிடையாது. உங்களுடைய ஜபத்தை நீங்க மாத்தின வரைக்கும் ஒன்றுமே நடக்க போறதே கிடையாது. ஜெபம் பண்ணும்போது சொல்லிடுவோம், ஆண்டவரே நீங்க நல்லவர் வல்லவர். அநேக நபர்களுக்கு உங்களுடைய துன்பம் கஷ்டப்படும் போது, உபத்திரவம் நிறைய இருக்கும் போது நீங்க சொல்லணும். ரைட், அடுத்த வசனம் வாசிப்போம். 10வது வசனத்தை வாசிங்க. ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். எப்படி எனில் சாவுக்கீனமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவன் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிறோம். இப்படி மரணமாத எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பெலன் செய்கிறது. இப்பதான் சொல்றாரு பாருங்க, விசுவாசித்து ஆகியா பேசினேன். என்னத்தை பேசணும்? விசுவாசிக்கிறதே பேசணும். சொல்லுங்க, விசுவாசிக்கிறதே பேசணும். அப்ப தேவன் நல்லவன் என்று விசுவாசிக்கிறவன் எப்படி பேசுவான்? எல்லாம் சொல்லுங்க, தேவன் நல்லவன் என்று விசுவாசிக்கிறவன் எப்படி பேசுவான்? கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்வார்னு பேசுவான். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? எத்தனை பேர் தேவன் நல்லவர்னு சொல்றீங்க? அப்ப தேவனை குறித்து குறை சொல்ல கூடாது. தேவன் என்னுடைய வாழ்க்கையை நன்மை செய்வார், நல்ல தேவன் நன்மை செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதான் ஃபாதர் டிக்மான்ஸ் எழுதியிருக்கிற, நன்மைகளின் நாயகனே நன்றி, நன்றி ஐயா, உண்மையுள்ள தேவனே, உயிரோடு கலந்தவரே. அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அப்ப விசுவாசிக்கிறத நாங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பேசணும். யோசேப்பு என்ன செய்யறான்? அவன் விசுவாசிக்கிறத பேசினான். தேவன் அவனை எல்லா குறைகளிலிருந்து அவனை உயர்த்தினான். அவன் என்னத்தை பேசினான்? யார் எனக்கு தீமை செய்ய நினைத்தாலும் தேவன் அதை நன்மையாக முடிய பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் என்ன சொல்லுவோமா? யார் எனக்கு தீமை செய்ய நினைத்தாலும் தேவன் என்னை நன்மையாக முடிய பண்ணுவார். யார் என்னை கைவிட்டாலும் தேவன் கைவிட மாட்டார். தகப்பன் என்னை கைவிட்டாலும் தேவன் என்னை கைவிட மாட்டார். அப்ப தேவன் உங்களை கைவிடாத தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? நம்மள சொல்றோம், தேவன் உங்களுக்கு கண்டு குறிப்பிட்ட தரிசனத்தை தந்துகிறார். இன்னைக்கு நாம பார்த்தோம், எல்லாருக்கும் பொதுவான தரிசனம் இருக்குது, நோக்கம் இருக்குது. என்னது பொதுவான நோக்கம் தான்? மல்கியா 2:15. தேவ பக்தி உள்ள சந்ததியை நம்ம என்ன செய்யணும்? உருவாக்கும். ஒவ்வொரு மனுஷனுடைய பொறுப்பு, இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவருடைய பொறுப்பு சுவிசேஷம். ஒவ்வொரு ஜனங்களுக்கு நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். ஒவ்வொரு ஆட்களுக்கு இல்லை, முடியுமான அளவு நாங்கள் என்ன செய்வோம்? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை நம்ம அறிந்து கொண்ட சத்தியத்தை மற்றாக்களோடு பகிர்ந்து கொண்டு அவங்களை தேவ பக்தி உள்ளவனை மாற்றிக்கொண்டே இருக்கும். இதிலே ஆமென் சொல்றீங்க. இது பொதுவான தேவனுடைய சித்தம். தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த ஒரு திட்டம். நம்ம ஒவ்வொருவருடைய கடமை என்னது? சுவிசேஷம் அறிவிப்பது நம்முடைய தலையாகிய கடமையா இருக்கு. எதிரே ஆமென் சொல்றீங்க. தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை, தேவன் உங்களை எப்படியெல்லாம் தப்பு வைத்தார்ன்றது, எப்படியெல்லாம் நன்மை செய்தார்ன்றது நம்முடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும், நம்முடைய உற்றார் உறவினருக்கும் சொல்லிக் கொடுக்கணும், சபை மத்தியிலே சாட்சியா சொல்லணும். அது மாத்திரம் நம்ம கடவுள் அறியாதவங்களுக்கு சொல்லணும். அதிலே ஆமென் சொல்றீங்க. சொல்லும் பொழுது தேவன் அந்த இடத்துல பெரிய காரியங்களை செய்வார். அப்ப தேவன் நமக்கு கொடுத்த தரிசனத்தை நாங்கள் சொல்லும் வரைக்கும் அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற போறதே கிடையாது. தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்ம அறிக்கை செய்யாம இருக்க மட்டும் அது நடக்க போறதே கிடையாது. ஆனா ஒரு விசுவாசி, இந்த இடத்துல இருக்க நீங்க தேவன் கொடுத்த காரியத்தை வாக்குத்தத்தத்தை நீங்களுடைய வாயினால பேசிக்கொண்டே இருப்பீங்களா இருந்தா நீங்க சொன்னபடி அது அப்படியே ஆகும்.
எதிரே ராமேஸ்வரம் அந்த பெரும்பாலான ஸ்திரீ சொன்னார், நான் போவேன், வஸ்திரத்தினோடு தியாகிகளும் தொடுவேன், சுகமாவேன் சுகமாவேன் சுகமாவேன். ஒருவேளை சுகமாக போயிருக்கணும் அப்படிதான் சொல்ல, நிச்சயம் சுகமாவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிச்சயம் நடக்கும். யோபு முதல்ல என்ன சொல்றான்? ஐயோ என்னை எல்லாம் எலிபாசுல பேச்சை கேட்டு எலிகூட பேச்சை கேட்டு யோபும் என்ன செய்யறான்? அலப்பி கொண்டிருக்கிறான். புத்தி கெட்டாத பேசுறான். அது சொல்லப்படுது, என் புத்தி கெட்டாத நான் அலப்புனான்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன செய்தார்? வாயை மூடுன்னு சொல்லிட்டு சொல்றான், என் தேவன் எல்லாவற்றையும் நன்மையா மாற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது யோபுவோட நம்ம அடிக்கடி வாசிக்கிற ஒரு வசனம் 42வது அதிகாரம் 2வது 3வது வசனத்துல இருக்கு பாருங்க. 2வது 3வது வசனம் யோபு 42. எல்லாம் சொல்லுவாங்க, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அதான் நான் உங்களுக்கு சொல்றேன், தேவனுடைய வாழ்க்கையில என்னென்னலாம் சொன்னாரோ அதை அவர் செய்து முடிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. தேவன் உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க நினைத்தால் எந்த மனுஷனாலையும் அதை தடை பண்ண முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப தேவன் சொன்னதை நீங்க சொல்லும் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற போறது கிடையாது. இப்ப யோபுடைய வாழ்க்கையை வாயத்திலிருந்து சொன்னதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு? இழந்ததெல்லாம் பல மடங்கு திருப்பி வருது. சொல்லுவரையும் திருப்பி வரவே இல்லை. எப்ப சொன்னாலும் அப்ப திருப்பி வந்துருச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதே போல நீங்க எப்ப சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப அதை நீங்க பாப்பீங்க. என்னத்தை சொன்னீங்களோ அதை நிச்சயமா காண்பீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படி நாங்கள் எழுந்திருந்து நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். அப்படி அனைவருமா நாங்கள் எழுந்திருந்து இன்னைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில தந்திருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்கள் இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணும் போது தந்திருக்கலாம். 2 வருஷத்துக்கு தொடக்கத்துல தேவன் உங்களுக்கு என்று ஒரு வாக்குத்தத்தை தந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு இதை செய்வான்னு சொல்லி ஒரு பொருத்தனை ஆண்டு தந்திருக்கலாம். நீங்க பொருத்தனை வச்சிருக்கும் பொழுது ஆண்டு நான் நிச்சயமா அதை செய்வேன், நிச்சயமா நீ அதை காண்பேன் அவர் சொல்லியிருக்கணும். என்னென்னலாம் ஆண்டு வாக்கு பண்ணினாரோ அவர் வாக்கு பண்ணினவைகளை அவர் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வேதம் சொல்லுது, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார், அவர் வசனத்தை நிறைவேற்றாதிருப்பார். நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் சொன்னதை செய்கிறவராக இருக்கிறார். யோசேப்புக்கு சொன்னார், சூரியன் சந்திரன் உன்னை வணங்கும், உன்னுடைய தகப்பன் தாய் உன்னுடைய காலில் வருவாங்க, உன்னுடைய காலடியில் வருவாங்க, உன்னுடைய சகோதரர் உனக்கு முன்பாக பணிந்து நிற்பாங்க. அவர் எப்படி சொன்னாரோ அது அப்படியே நடந்தது. அவருடைய சகோதரர்கள் அவனுக்கு தேவன் கொடுத்த சொப்பனத்தை நிமித்தமே அவனுக்கு எதிராக நின்றாங்க. அவனை கொல்லலாம் என்று சதித்திட்டம் பண்ணி அவனை குழியில தள்ளினாங்க. அவனை மீதியான இடத்துல விட்டு போட்டாங்க. இஸ்மவேலோட சந்ததியின் இடத்துல விட்டு போட்டாங்க. அவனை அவங்க கொண்டு போயிட்டு போத்திபாருக்கு கொடுத்துட்டு போறாங்க. போத்திபாருடைய மனைவி அவன் மேல குற்றப்படியை சுமத்தி தவறான முறையில் அவன் மேல குற்றம் சுமத்தி அவனை கொண்டு போய் சிறையில போடுறாங்க. ஆனா தேவன் அந்த இடத்துலையும் அவனை தேவன் உயர்த்துறாரு. இன்றைக்கு உங்களை நிறைய ஜனங்கள் குற்றப்படுத்த நினைக்கலாம். போத்திபாருடைய மனைவியை எப்படி குற்றப்படுத்த நினைத்தாங்களோ நிறைய பேர் உங்களை குற்றப்படுத்த நினைக்கலாம். நம்முடைய ஊழியத்தை குற்றப்படுத்த நினைக்கலாம், நம்முடைய போதகரை குற்றப்படுத்த நினைக்கலாம். ஆனா எந்த மனுஷன் குற்றப்படுத்த நினைக்கலாம், நம்முடைய ஆண்டவர் நம்மளுக்கு எதிராக எழுப்புகிறவங்களை தான் குற்றப்படுத்துவார். ஒரு நாள் நம்மளை வெட்கப்பட விட மாட்டார். இந்த இடத்துல நீங்க யாராச்சும் கலக்கத்தோடு வந்திருப்பீங்களா, பல விதமான கேள்விகளோடு வந்திருப்பீங்களா, இன்றைக்கு தேவன் உங்களுக்கு பதில் தர்றார். உங்களை குற்றப்படுத்துகிறவர் அவர் குற்றப்படுத்துவார். உண்மையை எவரும் கை போடுவதில்லை. நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ துக்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். கர்த்தரை நம்புகிறவன் அவன் பாக்கியவானாக இருக்கும். அவனை எந்த மனுஷனாலே அசைக்க முடியாது. வேறு சொல்ல அவன் அசைக்கப்படுவதில்லை. நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், அவன் அசைக்கப்படுவதில்லை. எவனாலே அசைக்க முடியாது. நமக்கு எதிராக எழுப்புகிற ஆயுதங்கள் அது வாய்க்காதே போகும். நம்ம கீழா இருக்க மாட்டோம். தேவன் நம்ம தலையாக்குவோடு சொல்லியிருக்கிறார். நிச்சயம் அவர் நம்மளை தலையாக்குவார். யோசேப்பை உயர்த்தின ஆண்டவர் நம்மையும் அவர் உயர்த்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாம் கண்களை மூடி விசுவாசத்தோடு, குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. மறுபடியும் சொல்லலாம், குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு
ஆண்டவரே ஆசீர்வாதமான இந்த மாணவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்து எங்களோடு பேசின ஆழமான சத்தியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் பார்த்தோம் யோசேப்புக்கு கொடுத்த சொப்பனத்தை நிறைய ஜனங்கள் அப்பா அதிலிருந்து அவனை வழிவிலகி போகும்படி செய்தார்கள், உட்பட்டார்கள், குற்றப்படுத்த நினைத்தார்கள், அவனுக்கு தீமை செய்ய நினைத்தார்கள், அவனை கொலை செய்ய வகை தேடினார்கள். ஆனால் எல்லாவற்றின் மேலே யோசேப்பு உயர்த்தி அவனை எல்லாவற்றின் மேலே உயர்த்தி பெரிய ஒரு ஸ்தானத்திலே கொண்டு போய் நிறுத்தினவர். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை அதுபோல நிறைய மனுஷர்களை எங்களை குற்றப்படுத்த நினைக்கலாம், எங்களை துக்கப்படுத்த நினைக்கலாம், எங்களுக்கு தீமை செய்ய நினைக்கலாம். ஆனால் எங்களுக்கு வாக்கு பண்ணின ஆண்டவர் நல்லவராக இருக்கிறீர்கள். வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற அதை செய்து முடிக்க நீர் ஆற்றலுள்ளவராக இருக்கிறீர்கள். கர்த்தர் செய்ய நினைத்ததை ஒரு மனுஷனாலும் கடக்க முடியாது. சகலத்தை நிறைவேற்ற நீர் வல்லமையுள்ளவராக இருக்கிறீர்கள் சுவாமி. சொன்னதை செய்யமளவும் எங்களை கைவிடுவதில்லை, எங்களை விட்டு விலகுவதில்லை. நீர் வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவராக இருக்கிறீர்கள். உங்களுடைய வாக்கு திட்டங்களை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறீர்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல, வசனத்தை நிறைவேற்றாதிருக்கிறவர் அல்ல. அப்பா, அந்த இடத்துல வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அவர்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற சொப்பனங்கள், வாக்குத்தத்தங்கள், தரிசனங்கள் எல்லாம் அதன் காலத்திலே நேர்த்தியும் செம்மையுமாய் நிறைவேறுவதாக நீர் நிறைவேற்றி முடிப்பதற்கு நீர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறபடியால் நான் நன்றி செலுத்துகிறேன். நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் வேதத்தை கேட்டு அதன்படி ஆண்டவரை வளர்ந்து அதன்படி ஜெபித்து ஆண்டவரை நல்ல ஜெபம் பண்ணி நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்களாக. நீ கேட்ட வார்த்தையின்படி நீ கொடுத்த தரிசனத்தை, சொப்பனத்தை எந்த சூழ்நிலையிலே அறிக்கை செய்து கொண்டே இருப்பார்களாக. நான் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்படுவதில்லை, கலக்கமடைவதில்லை என்று சொல்லி, நான் துன்பப்படுத்தப்பட்டு மனமுறிவடைவதில்லை என்று சொல்லி தைரியமாய் விசுவாசித்து அறிக்கை செய்வார்களாக சுவாமி. அதன்படி அறிக்கை செய்வார்களாக. இந்த வெளிப்பாடு இந்த தினத்திலுமா எங்களுக்கு நீங்க ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்தினபடியாக நன்றி செலுத்துகிறோம். அந்த வார்த்தையின்படி நாங்கள் வாழ வளர, அந்த பரிசுத்தமாய் வாழ, கனி கொடுக்கிற பிள்ளைகளை வாழ எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. தேவ பக்தியுள்ள சந்ததியை நாங்கள் அதன்படி வாழ்ந்து அதன்படி நிறைய ஜனங்களை தேவ பக்தியுள்ள சந்ததியாக பிறப்பிக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா துதிக்கான மகிமைகளை உமக்கே செலுத்தி எங்களை தாழ்த்தி உயர்த்துகிறேன் நல்ல பிதாவே. அப்படி நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.